இந்த கட்டி ஏன் இவ்வளவு முக்கியமான கட்டி என்பதை நாம் முதலில் அறிவோம். இந்த ஐடாட்டிக் சிஸ்ட் என்பது நாம் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்த்து வருவோம். டாகுக்கு உண்டான டிசீஸ் இந்த எக்கினோகாக்கஸ் கிரானுலோசஸ் இந்த நுண்கிருமி டாகோட குடலில் இந்த நுண்கிருமி இருக்கும். இதனுடைய மலம் வழியாக இந்த எக்கினோகாக்கஸ் கிரானுலோசஸ் இது நம்மளோட வாட்டர் எடுக்கும் வாட்டர் இல்ல ஃபுட் இது போன்ற விஷயத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் கண்டாமினேஷன் ஆகிவிட்டால் இது நம் குடலில் சென்று குடலில் இருந்து இரத்த குழாய் வழியாக சென்று இறுதியாக பாத்தீங்கன்னா முக்கியமாக லிவர் பகுதியில் இது ஒரு நீர்க்கட்டி போன்று டெவலப் ஆகும். அதுதான் ஐடாட்டிக் சிஸ்ட் என்று சொல்வார்கள். இது மண்ணீரல், கல்லீரல், மீதி நம்ம சில நேரங்களில் நுரையீரல் இது போன்ற பல இடங்களில் இந்த சிஸ்ட் டெவலப் ஆகும். இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள ஒரு கிருமி தாக்குதல் அது பசா மாறி இருந்தது. சோ இது போன்ற நேரத்தில் பேஷண்ட்டுக்கு அதிக பெயின் எடுக்கும். அந்த பெயின் ரொம்ப கஷ்டப்படுவார்கள்.